ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். சோயா கீமா மசாலா மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். அதுக்கு நான் 120 கிராம்ஸ் ஆஃப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா சுட சுட தண்ணி வந்து இந்த மாதிரி அதில் ஊற்றி நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. உங்களுக்கு வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாணலியோ இல்லாட்டி ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் மீல் மேக்கர் போட்டுட்டு மூடி வச்சுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சோக் ஆகியிருக்கும் நம்ம மீல் மேக்கர். அதை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா குறையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் அண்ட் பட்டர் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். நெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப வேண்டாம், லைட்டாக போதும். இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ப்யூரே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ப்யூரே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி திக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் 1/4 கப்பு. நீங்கள் பச்சை பட்டாணி இருக்குன்னா குக்கரில் வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கீமாக்கு வந்து பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பட்டாணி போட்டு நல்லா திக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் வந்து நமக்கு செப்பரேட் ஆகி ஊஸ் அவுட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் வந்து சோயா வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்காக சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி 1 கப் அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்ட் வாசனைக்காக கருவேப்பிலை இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஹைலே வச்சுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிவிட்டு அதோட ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹாஃப் லெமன் வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி ஒரு ரொட்டி ஒரு நான்கு வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான சோயா கீமா மசாலா ரெடி. இப்போ நான் வந்து செமி சாலிடாக வந்து சர்வ் பண்ணுறேன். இதே நீங்கள் ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணணுன்னா நம்ம தண்ணி வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு பிட்வீன் வந்து இன்டர்வல்ஸில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வந்தும் சர்வ் பண்ணிக்கலாம். ரசம் சாதம் இல்லாட்டி வெறும் பிளெயின் ரைஸ்க்கு கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.